பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 25 அதிகாரம் 13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். விழித்திருங்கள் என்றால் ஜாக்கிரதையாக இருங்கள், அலர்ட்டாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேலே அவர் வரும்போது கண்ணு வைக்கிற நேரத்தில் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் பாடுபட்டு உண்மையாய் அவர்கள் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இன்னும் பூமியில் வாழ்கிற நாமும் ஆண்டவர் வருகின் போது எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாற்றப்படுவோம். மின்னல் கிழக்கிழந்து தோன்றி மறைகிற ஒரு செகண்டில் இந்த காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவர் தனக்கென்று எடுத்துக்கொள்வார். பாருங்கள், இந்த காரியங்கள் நடப்பதற்கு நாம் நம்மளை பண்ணிக்கொள்வதற்கு எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே 12வது மாதம் கடைசி மாதத்திலே 15ஆம் தேதியை காண கிருபை செய்தலே நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. எதற்காக அந்த பூமியில் உருவாக்கினரோ உடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற மாட்டாரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் மாட்டாரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.